ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூர் இ-சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, உங்க ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதும் அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த கல்லூரி அட்மிஷன் நிஜமாவே ரொம்ப முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. இதை சரியா ஹேண்டில் பண்ணணும். நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல் தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ கொஞ்சம் நம்ம செல்லூர் இ-சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்பதான் நம்ம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். எங்களுக்கும் அது அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ண கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். இப்போ கல்லூரி அட்மிஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்னா கடைசி நேரத்துல பதட்டப்படாம இருக்க முன்னாடியே சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை நம்ம ரெடியா வச்சிருக்கணும். இப்போ உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. அட்மிஷனுக்கு நீங்க தயாரா? முக்கியமா உங்ககிட்ட போட்டோ ஒட்டுன புதிய ஜாதி சான்றிதழ் இருக்கா? சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா உங்க அட்மிஷன் ப்ராசஸ்ல பெரிய டிலே ஆகலாம். அதனால எந்தெந்த ஆவணங்கள் கட்டாயம் தேவைன்னு இப்போ ஒன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த அடிப்படை கட்டாய ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அட்மிஷனுக்கு முன்னாடியே இதை ஒரு ஃபைல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம். ஜாதி சான்று பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அப்டேட். பழைய சர்டிஃபிகேட் இருந்தா போதும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பழைய சர்டிஃபிகேட் இப்போ செல்லாது. உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவோட இருக்கிற புதிய சர்டிஃபிகேட்டை தான் கட்டாயம். ஒருவேளை உங்ககிட்ட பழையது தான் இருக்குன்னா உடனே புதுசுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து வருமானச் சான்று, அதாவது இன்கம் சர்டிஃபிகேட். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னா இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இருப்பிடச் சான்று, உங்க அட்ரஸை வெரிஃபை பண்ண இது கண்டிப்பா தேவை. இது கூடவே சமீபத்தில் எடுத்த ரீசன்ட் போட்டோ அவசியம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று உங்க மொபைல் எண் மற்றும் இமெயில் ஐடி. ஏன்னா அட்மிஷன் சம்பந்தமான எல்லா அப்டேட்ஸும் இதுல தான் உங்களுக்கு வரும். அதனால எப்பவும் ஆக்டிவா யூஸ் பண்ற நம்பரை கொடுங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். அதுதான் முதல் பட்டதாரி சான்று, அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இது நிஜமாவே உங்க குடும்பத்துக்கான ஒரு கோல்டன் டிக்கெட். உங்க ஃபேமிலியில நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் டிகிரி படிக்கிறீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டுக்கு நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணியே ஆகணும். ஏன்னு கேக்குறீங்களா? இதுல காலேஜ் ஸ்காலர்ஷிப், அப்புறம் சில அரசு வேலைகள்ல ஜாப் ப்ரையாரிட்டின்னு நிறைய அசத்தலான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பல அரசாங்க திட்டங்கள்ல எக்ஸ்ட்ரா நன்மைகளும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை தகுதியுள்ள எந்த மாணவரும் மிஸ் பண்ணலாமா? கண்டிப்பா கூடாது. ஆனா இங்க ஒரு முக்கியமான டைமிங் ரூல் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. முன்கூட்டியே எல்லாத்தையும் ரெடி பண்றது நல்லதுதான். ஆனா இந்த முதல் பட்டதாரி சான்றிதழுக்கு நீங்க இப்பவே அப்ளை பண்ண முடியாது. 12th ரிசல்ட் வந்த பிறகு மட்டுமே இதுக்கு அப்ளை செய்யணும். ஏன்னா உங்க மார்க் ஷீட் வந்தாதான் இதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ ரிசல்ட் வந்த உடனே இதை அப்ளை பண்ண ரெடியா இருங்க. சரி, இப்போ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்ளை பண்ணணும்னா கையோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும், அதற்கான ஒரு தெளிவான செக்லிஸ்ட்டை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். முதல்ல ஜாதி, வருமானம் மற்றும் இருப்பிடச் சான்றுகளுக்கு என்ன தேவைன்னு சொல்றேன். உங்களோட ஆதார் கார்டு, குடும்ப ரேஷன் கார்டு, அப்புறம் உங்களோட பழைய ஜாதி சான்றிதழ், கூடவே பிறப்பிடச் சான்று, அதாவது பர்த் சர்டிஃபிகேட். இந்த 4 ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் மறக்காம எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இந்த 3 பேசிக் சர்டிஃபிகேட்ஸையும் ரொம்ப ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். அடுத்து இந்த முதல் பட்டதாரி சான்றிதழுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். உங்க ஆதார், ரேஷன் கார்டு, 12th மார்க் ஷீட், ஸ்கூல் டிசி, அப்புறம் உங்க பெற்றோர் ஆதார். ஒருவேளை பெற்றோர் இல்லைன்னா அவங்களோட இறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க பெற்றோர் அல்லது கூட பிறந்தவங்க முன்னாடி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட கல்வி சான்றுகளையும் கண்டிப்பா கொண்டு வரணும். இதையெல்லாம் சரியா ஒரு கவர்ல எடுத்து வச்சுக்கோங்க. இவ்ளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கே, எப்படி அப்ளை பண்ணலாம் நீங்க குழம்பவே வேண்டாம். இந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் நம்ம செல்லூர் இ-சேவை மையத்துல ரொம்ப ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். சர்வர் பிரச்சனை, போட்டோ அப்லோடிங்னு நீங்க எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம். நேரா மையத்துக்கு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். இப்போ நீங்க யோசிக்கலாம், அப்புறமா பொறுமையா பார்த்துக்கலாம்னு. ஆனா 12th ரிசல்ட்ஸ் வர இன்னும் சில நாட்களே தான் இருக்கு. ரிசல்ட் வந்த அன்னைக்கு எல்லா மாணவர்களும் வருவாங்க. சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும். அதனால கொஞ்சம் கூட தாமதிக்காம இன்னைக்கே வந்து உங்க ஆவணங்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிடுங்க. லாஸ்ட் மினிட் டென்ஷன் நமக்கு வேணாமே. இதற்கெல்லாம் நிறைய செலவாகுமோன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணம் ரூபாய் 60 மட்டும். ஆமாங்க, வெறும் 60 ரூபாயில உங்க காலேஜ் கனவுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் வாங்கி தரக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸை நீங்க ஈஸியா வாங்கிடலாம். ஓகே, இந்த தகவல் தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் கவனமா கேட்ட உங்களுக்கான ஒரு குவிக் குவிஸ். முதல் பட்டதாரி சான்று எப்போது அப்ளை செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ 10th முடிந்ததும், ஆப்ஷன் பி 12th ரிசல்ட் வந்த பிறகு, ஆப்ஷன் சி காலேஜ் சேர்ந்த பிறகு. இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பார்ப்போம். உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த ஆன்சர் சரியா இருக்கோ அந்த பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த ஃபுல் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அருமையான தகவலோட சந்திக்கலாம்.